நீங்கள் ஜிஎஸ்டியில் ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வந்து சப்ளையர் கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1ல் அந்த இன்வாய்ஸை காமிப்பார். உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2Bயில் வந்து அதுக்கான கிரெடிட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களோட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை நீங்கள் அக்செப்ட் கொடுத்தால் மட்டும்தான் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ எப்படி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா உங்களோட சப்ளையர் வந்து அந்த கரெக்டான இன்வாய்ஸை அவரோட ஜிஎஸ்டிஆர் 1Aல வந்து அப்லோட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி ஐஎம்எஸ்ல நீங்கள் திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1லையோ இல்லை இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டிலையோ அதில் அப்லோட் பண்ண முடியும். அதன் மூலமாக அந்த கரெக்டான கிரெடிட்டை உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் கிரெடிட் நோட்டும் வந்து தவறுதலாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 1Aலையோ இல்லை அமெண்ட்மெண்ட்லேயோ வந்து உங்களோட சப்ளையர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐஎம்எஸ்ல அந்த கிரெடிட் நோட் வந்துடும். அக்செப்ட் பண்ணும்போது அந்த ஐடிசி உங்களுக்கு கம்மியாயிரும். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐஎம்எஸ்ல வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணலாம். இது போல் டாக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.